வணக்கம். நான் டாக்டர் ஃபெலிக்ஸ் கார்டிலியா, கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோவில். ஸோ இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நம்ம துணி எடுக்க போவோம், நிறைய லைட்ஸ், நிறைய கொண்டாட்டம், நிறைய என்னது ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம கிராக்கர்ஸ் பிளாஸ்ட் பண்ணவும் செய்வோம் இல்லையா? ஸோ உங்களுக்காக, உங்கள் சேஃப்டிக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாக ஃபெஸ்டிவல் அப்போது நம்ம கிராக்கர் பிளாஸ்ட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்காக அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிராக்கர் பிளாஸ்ட் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப ப்ரிவென்டபிளான ஒரு இன்ஜுரி. கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்ம அதை ஏற்படாமல் தடுக்க முடியும். பட் அதே நேரத்தில் ஆக்சிடென்டலாக ஏதாவது நடந்தால் கூட நம்ம அதை குயிக்காக சரி பண்ணுறதுக்கோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கோ தெரிஞ்சிருந்தா இன்னும் நம்மளால் சேஃபாக இருக்க முடியும். ஸோ கிராக்கர் பிளாஸ்ட் இன்ஜுரிஸ் எதனால் ஏற்படலாம்? நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக அன்டச்ட் கிராக்கர்ஸை இல்லாட்டி வெடிக்காத கிராக்கர்ஸை திருப்பி போய் பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை ரொம்ப கையில் வச்சு வெடிக்க ட்ரை பண்ணுறது, இல்லை ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லாத கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ஏற்படலாம். இல்லை ரொம்ப அறியாமையினால நம்ம ஒரு கிராக்கர் பக்கத்தில் கொஞ்சம் கிளாத்ஸ் ஏதாவது பட்டா பர்ன்ஸ் மாதிரி இது மாதிரியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிராக்கர் பிளாஸ்ட் இன்ஜுரிஸில் நிறைய டைப் இருக்குது. ஏதாவது பிளாஸ்ட்னால கையில் அடிபடுறது, இல்லாட்டினா கண்ணில் பாதிப்பு ஏற்படுறது, இல்லை இயர் டேமேஜ் ஆகிறது, இல்லை இதெல்லாம் இல்லாமல் பர்ன்ஸ்னால தீக்காயங்கள் மாதிரி ஏற்படுறது, இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் கிராக்கர் பிளாஸ்ட் இன்ஜுரிஸ் தான். ஸோ கிராக்கர் பிளாஸ்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் சிலது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சில்ட்ரனை எப்போவுமே நம்ம தனியாக கிராக்கர் பிளாஸ்ட் பண்ண விடக்கூடாது. யாராவது அடல்ட் கண்டிப்பாக கூட இருக்கணும், சூப்பர்வைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அண்டு கிராக்கர் பிளாஸ்ட் பண்ணுறதை எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணணும். க்ளோஸ்ட் ஸ்பேஸ், வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வெடிக்க ட்ரை பண்ணவே கூடாது. கிராக்கர் பிளாஸ்ட் பண்ணுற இடங்களில் பக்கத்தில் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் இல்லாட்டி ஒரு பக்கெட் ஆஃப் சாண்ட் எப்போவுமே பக்கத்தில் இருக்கணும். ஸோ தட் ஏதாவது இன்ஜுரி பர்ன்ஸ் ஏற்பட்டால் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அதை உடனடியாக அணைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது தவிர நம்ம போடுற ட்ரெஸ் சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கிராக்கர் பிளாஸ்ட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காட்டன் ட்ரெஸ்ஸஸே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லூஸான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாதீங்க. கண்ணை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எப்பவும் ப்ரொடெக்டிவ் ஐவேர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பிரைட் லைட் இல்லாட்டினா கிராக்கரில் வர துகள்கள் பட்டு கண் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ப்ரொடெக்டிவ் ஐவேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ கிராக்கர் பிளாஸ்ட்னால ஏற்பட்ட இன்ஜுரிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நமக்கு கிராக்கர் பிளாஸ்ட்டோ இல்லாட்டி தீக்காயமோ ஏற்பட்டு நமக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உடனடியாக அந்த பர்ன்ஸ் ஏற்பட்ட பகுதியை ஒரு 10 to 15 minutes போர்ட்டபிள் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணணும். ரன்னிங் வாட்டராக இருந்தால் இன்னும் நல்லது. டேப்பை திறந்து விட்டு அதுக்கு கீழே அந்த இன்ஜுரியான பார்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி அதை கூல் பண்ண ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸோ ஐஸ் வாட்டரோ யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் வேற ஏதாவது ஐயில் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தா அந்த ஐயை உடனே ரப் பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கண் டாக்டர் போய் பார்க்குறது அவசியம். வேறு ஏதாவது ரொம்ப ப்ளீடிங் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தா அதில் வந்து ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தை சுற்றிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அண்ட் இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது அவசியம். முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது ஊண்டு பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக போய் வீட்டில் இருக்கிற காஃபி பவுடர், மஞ்சள், எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. இது அந்த ஊண்டை இன்ஃபெக்ட் ஆக்கி இன்னும் பேடான இன்ஜுரி இன்னும் மோசமாக்குறதுக்கும் ஊண்டு பெருசாகி அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஊண்டு ஹீல் ஆகிறதையும் தடுக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாதிரி மெஷர்ஸை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இதில் நம்ம கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோயிலில் அட்வான்ஸ்ட் பிளாஸ்டிக் பர்ன்ஸ் அண்ட் ட்ராமா டீம் இருக்கிறதுனால உங்களுக்கு இமீடியட் அட்டென்ஷன் ஃபார் எனி இன்ஜுரி எந்த டைம்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த எமர்ஜென்சி டீம் உங்களுக்கு வந்து தேவையான எல்லா ஹெல்ப்பையும் உடனடியாக செஞ்சு தேவைன்னா இமீடியட்டாக எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அண்ட் ஸோ எவ்வளோ ஏர்லியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ வேறு ஃபர்தர் டேமேஜ் இல்லாட்டி மோசமாகிறது, ஈவன் சம்டைம்ஸ் ஆம்புடேஷன்ஸை கூட நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டே சேஃப் அண்ட் கெட் ஹெல்ப் as early as possible இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்ததுன்னா. Wish you all happy Diwali. Celebrate safely, happily with all family and let this function and festival be remembered for the joy and not for any tragedy. So stay safe and celebrate happily. Thank you.